ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஸ்காட்லாந்தில் நிலவும் 5 டிகிரி செல்சியஸ் குளிரில் தன் மகளின் வருகையை எதிர்பார்த்து காத்து நின்றார் நந்தினி. மா 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 என்று அழைத்தபடியே மிகவும் மகிழ்ச்சியாக வர்ஷாஸ்ரீ ஸ்கூல் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி வந்தாள். மகள் மகிழ்ச்சியாக வருவதைக் கண்ட நந்தினி புன்முறுவலுடன், வாடா தங்கம் என கூறி அணைத்தபடி வர்ஷாவின் ஸ்கூல் பேக்கை தனது தோளுக்கு மாற்றினார். வர்ஷாஸ்ரீ தனது அம்மா நந்தினியிடம் மிகவும் உணர்ச்சி பொங்க, மா மா இன்னைக்கு அம்மா சாமி எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க, என் கூட பேசுனாங்க என கூறினாள். நிஜமாவா? என்ன கண்ணு சொல்ற? நீ அம்மா சாமிய பாத்தியா என ஆனந்த அதிர்ச்சியுடன் நந்தினி வினவினார். ஆமாம்மா, ரியலி அம்மா சாமிய பார்த்தேன். எனக்கு மேத்ஸ் டெஸ்ட் நடந்தப்போ ஒரு குவெஸ்டனுக்கு ஆன்சர் தெரியல. எங்க டீச்சர் மிஸ் கிரிஃபனை பார்த்தேன். அவங்க நோ ஹெல்ப்னு சொல்லிட்டாங்க. உடனே நந்தினி சிரித்துக்கொண்டே, அப்புறம் என்ன செஞ்ச என கேட்டார். அதற்கு வர்ஷாஸ்ரீ, எனக்கு இப்போ ஹெல்ப் வேணும், எனக்கு எப்பவுமே ஹெல்ப் செய்ய ஒருத்தர் இருக்காருன்னு மனசுல நினைச்சு கண்ணை மூடி அம்மா சாமிய கும்பிட்டு கூப்பிட்டேன். அம்மா சாமி வந்தாங்க. ஆனா அம்மா சாமி என்கிட்ட உங்க டீச்சர் நோ ஹெல்ப்னு சொன்னாங்கல்ல, அதனால நான் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. ஆச்சரியம் விலகாமல் நந்தினி, அப்புறம் என்ன ஆச்சு கண்ணு என கேட்டார். வர்ஷாஸ்ரீ நந்தினியிடம், நான் அம்மா சாமி கிட்ட நீங்க எப்பவுமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவீங்களே, அதே மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்னு கேட்டேன். டெஸ்ட் முடியறப்போ எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு அம்மா சாமி 2 கையையும் தூக்கி ஆசிர்வாதம் தந்தாங்கம்மா. இன்னைக்கு நடந்த மேத்ஸ் டெஸ்ட்ல நான் A+ வாங்கிட்டேன் என்றாள். நந்தினி வர்ஷாஸ்ரீயை கட்டி அணைத்து முத்தம் தந்தார். அதே நேரத்தில் வர்ஷாஸ்ரீயின் தந்தை எழிலரசன், பிப்ரவரி 27 ஆச்சு, இந்த 2024 வருஷத்துல குளிரு குறையவே மாட்டேங்குது என கூறிக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தார். வர்ஷாவின் பள்ளியில் நடந்த அனைத்தையும் கேட்டறிந்த எழிலரசன் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் வர்ஷாஸ்ரீயை அணைத்தபடி, ஓம் சக்தி, பங்கார அம்மாவே சரணம் அம்மா என்றார். வர்ஷாஸ்ரீ தனது தந்தையிடம், அப்பா டெஸ்ட் முடிஞ்சோனே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிகா கிட்ட மேத்ஸ் டெஸ்ட்ல எனக்கு தெரியாத ஆன்சரை ஒருத்தர் சொன்னதை நீ பாத்தியா? உனக்கு கேட்டுச்சான்னு கேட்டேன். அதுக்கு மிகா, எனக்கு எதுவும் கேட்கல, அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொன்னாப்பா. அம்மா சாமி என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க. அம்மா சாமி பேசினது எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சுன்னு அப்பதான் போய் எனக்கு புரிஞ்சுது என்றாள். உடனே நந்தினி, 3 தலைமுறையா நாம பங்காரு அம்மா கத்து கொடுத்த ஆன்மீக நெறிமுறைகளை சரியா கடைபிடிக்கிறோம். உண்மையான அன்புக்கும் தொண்டுக்கும் என் அருளாசி உண்டுன்னு அம்மா அருள்வாக்குல சொல்லி இருக்காங்க என்றார். எழிலரசன் நந்தினி குடும்பத்தினர் பங்காரு அம்மாவிற்கு மனதார நன்றி கூறி வணங்கினார்கள். சக்திகளே, பங்காரு அம்மா அவர்களிடம் முழு நம்பிக்கை வைத்து அம்மாவை வணங்கி நமது வேலையில் 100% நம்மால் முடிந்ததை செய்ய முயல வேண்டும். நிச்சயமாக அம்மா அதற்கு அருள் புரிவார்கள். நம்முடன் என்றென்றும் துணை நிற்பார்கள். இதனை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் பலர். அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களை வணங்குவோம். வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேரு வர்ஷாஸ்ரீ. நான் யூகே ஸ்காட்லாண்ட்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு மேத்ஸ் டெஸ்ட்ல நான் ஒரு கொஸ்டின்ல ஸ்டக் ஆனேன். டீச்சர் சொன்னாங்க நோ ஹெல்ப் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஹெல்ப் வேணும். அதனால நான் பங்காரம்மா கூப்பிட்டேன். அப்ப பங்காரம்மா சொன்னாங்க நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லா பேரும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கனால என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க ஓகே சொன்னாங்க. அதனால என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்போ மேத்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதும் நான் என் ஃப்ரெண்ட போய் கேட்டேன், யாச்சும் குரல் கேட்டியான்னு சொன்னேன். அப்போ இல்லைன்னு அவ சொன்னான். அதனால நான் நினைச்சுக்கிட்டேன் அப்ப அம்மா சாமி என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அடுத்தது அம்மா
அம்மா சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அண்ணே A+ வாங்கிட்டேன். குருவடி சரணம், திருவடி சரணம். லவ் யூ பங்காரம்மா. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.